ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து காலையில், மதியம், சாயங்காலம், நைட்டுன்னு அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நல்லா ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இதில் பார்க்க போகிறோம். கம்பு ராகி தோசை மாவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்னைக்கு காலையில் வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து கடைக்கு வந்திருந்தேன் லைனிங் எடுக்கிறதுக்காக. ஜவுளி கடைக்கு வந்தாலே நம்ம கண் அப்படியே அலைப்பாஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. பார்க்குறதுலாம் வந்து நல்லா இருக்குதுன்னு தான் வந்து தோணுது. அங்கெங்கேயும் பார்க்கக்கூடாது, நேராக வந்து லைனிங் என்ன எடுக்க வந்தோமோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நேராக லைனிங் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்தேன். இப்போ ஒரு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப் வந்து தைக்கலான்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் வந்து போட்டிருந்தேன். இந்த கிளாத்துக்கு தான், இதுக்கு வந்து லைனிங் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இது லைனிங் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்குன்னு வந்து சொன்னாங்க. இது முன்னாடி எடுத்த வீடியோ தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷர்ட்டுக்கு கொடுத்த வந்து கிளாத்து. இது கல்யாணத்துக்கு வந்து என்னோடய மாமாவுக்கு வந்து கொடுத்தாங்க. அவங்க இந்த கலர்லாம் விரும்ப மாட்டாங்க, தச்சிக்கல. ஆனால் கிளாத் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்தது. சரி, இதில் வந்து நம்ம டாப் வந்து தச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அக்காட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆரி டிசைன் வந்து போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் வந்து லெக்கினும் ஷாலும் வந்து எடுக்கணும். சரி, அது அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ லைனிங் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தேன். நெக்ஸ்ட் வீக் என்னோடய பிறந்தநாள் வருதுங்க. சரி, அதுக்கு போட்டுக்கலாமேன்னு தான் வந்து நான் இதுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்டிச் பண்ண வந்து கொடுக்கணும். இந்த வருஷம் பிறந்தநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து போகுங்க. அது என்னன்ட்டு வர விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிளாத்துக்கு வந்து லைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நேரம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நேத்தி ஷார்ட்ஸில் கூட இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஆரி ஒர்க் போட்டது. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பீகாக் ஃபெதர் டிசைனில் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எல்லோவுக்கு வந்து நல்ல மெரூன் கலரில் நல்லா சூப்பராக எடுப்பாக இருந்தது. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னமோ எனக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லைங்க. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. நான் இன்றைக்கி எதுவுமே வந்து போடல. கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, போடவே இல்லை. சும்மா வந்து படுத்து தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 2:15 மேலே கிட்ட ஆகிடுச்சி. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. வீட்டுக்கு வரும்போது எங்கள் வெற்றிக்குட்டி வந்து என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே வருவான். மேக்ஸிமம் இப்போ வந்து காலை டைமில் வந்து அவன் ரொம்ப காஃபி குடிக்கிறது கிடையாது. நான் மதியம் வந்து குடிச்சிக்கிறமான்னு வந்து சொல்கிறான். பால் வச்சுருக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து சாப்பிடணுன்னு வந்து தோணலை. 2 பேரும் தான் வந்து காஃபி குடிக்க போகிறோம். அது பால் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வாங்கிட்டு வந்து தக்காளி கையிடவே அதை அலசிட்டு வந்து தண்ணி உலர விட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து கையோட பார்த்துட்டு இருந்தேன். அந்த பால் கொதிக்கிற டைமில் இந்த வேலையை வந்து முடிஞ்சிடலாமேன்ட்டு. தக்காளி பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் 50 ரூபாய்க்கு தான் 1.25 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா என்னால் சரியான முறையில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக தான் கண்டினியூஸாக வந்து போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கவும் வந்து தோண மாட்டேங்குது. அது ஏன்ட்டு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நானும் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு கடுகு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு சுத்தரே இல்லை. எப்போதுமே இட்லின்னு போர் அடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் இட்லிக்கு போட்டேன்னா அடுத்தது வந்து தோசைக்கு வந்து ஊற வச்சுருவேன். பெரும்பாலும் வந்து கம்பு கேழ்வரகு தோசை தான் ஊற வைப்பேன். 1 கிளாஸ் கம்பு, 1 கிளாஸ் கேழ்வரகு, 2 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, ரேஷன் அரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கிளாஸ் வந்து உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் வந்து எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற வச்சு இதை ஒரு 4-5 தடவை நல்லா வந்து அலசிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சாதனை ஆப்பம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். சரின்ட்டு அதுக்கும் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். ஒரு வேளைக்கு வர மாதிரி தான் வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன். நான் அந்த ஆப்பம் ரெசிபி தனியாகவே நான் வந்து முடிஞ்ச ஷேர்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஊற வச்சா தான் நைட்டு டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து மாவு அரைக்கிற வேலையை வந்து கையோட முடிச்சிருவேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வந்து வீடியோ போட்டுட்ருப்பேன். டெய்லி விலாக் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போல்லாம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்னே வந்து தோண மாட்டேங்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஃபோன் சரியில்லை தான், இருந்தாலும் அதை வச்சு தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வியூஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இப்போலாம் வந்து வியூஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது. முன்னாடியே கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் அதோட இப்போ கம்மியாக தான் வந்து வருது. என்னால் உங்களுக்கும் போர் அடிக்கலைங்களா? நான் இப்போ காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண முடியும். புதுசாக என்னால் வேறு எதுவும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முடியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கின ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அந்த கேமரா குவாலிட்டி வந்து பிடிக்கல. அங்கே கடையில் பார்த்து வாங்கும்போது அங்கே நல்லா இருந்தது கேமரா குவாலிட்டி, அதனால் வாங்கிட்டேன். வீட்டில் இப்போ டெய்லி வீடியோ எடுக்கும்போது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்க. அதனாலே எனக்கு வீடியோ எடுக்கணும்
எடுக்கணுன்னே வந்து தோண மாட்டேங்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்த கேமரா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் கிடையாது. 11,500 தான் சொல்லி வாங்கினேன். அந்த ரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதோட கம்மி ரேட்டுக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதனால அவங்க ஃபோன் வந்து கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்கும் கூட அந்தளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது. கொஞ்சம் டல்லாக தான் வந்து போட்டிருப்போம். அதனால் கூட வந்து வீடியோ கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எனக்கு என்னோடய வீடியோ வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி லோ குவாலிட்டி இல்லை, பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ நாளாக என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்னமும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்து இருக்கேன். நெக்ஸ்ட் டைமாவது வந்து நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஃபோனாக கொஞ்சம் ஹையாக தான் வந்து வாங்கணும், வேறு வழி இல்லை. இப்போ வாங்கியாச்சு, இதை வச்சு தான் வந்து ஓட்டே ஆகணும். இந்தமாரி காரணத்தினால தாங்க என்னால் வந்து வீடியோ எடுக்க வந்து தோண மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஏதோ எடுக்கிறது அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். காசு போட்டு வாங்கி அந்தளவுக்கு மனசுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மனசுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோசைக்கு ஆப்பத்துக்கெலாம் ஊற வச்சுட்டு கழுவி வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் தான் வந்து பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரெசிபியாகவே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, என்னால் வந்து விளாக்லேயும் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கானை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா வந்து போதும். அது வேகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தூவுறதுக்காக தான் இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வேக தேவை வைக்கல, ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ அது தேவையானது மட்டும் இப்போ வந்து எடுத்துகிட்டு மீதி வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஈவினிங் வந்தால் சாதனப்பா சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஆயிலில் போட்டு பொரிக்கிற ஐட்டம்லாம் அவ்வளோக்கு சாதனப்பா வந்து விரும்புறது கிடையாது. அவங்களுக்கு வேக வச்சு தனியாக வந்து வெங்காயம் போட்டு தாளித்து கொடுத்தாலே சாப்பிட்டுப்பாங்க. வேக வச்ச காணை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூளும் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. இப்போ அதனால் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட வந்து தேவைப்படும். இப்போ கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி வந்து தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். கையால் வந்து கலந்து விடுறதோட இதுமாரி ஸ்பூனும் இதுமாரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து கோட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு இது நல்லா உதிரியாக வர அளவுக்கு வந்து நல்லா மாவுலாம் போட்டு இதுமாரி பெசரி எடுத்துக்கணும். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டு நானே இப்போ யூடியூப்பில் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது சில சமயம் இது வந்து வெடிக்க செய்யும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த ஆயில் சலசலப்பெலாம் வந்து அடங்கணும். சாதனாக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைமே வாங்கிட்டு வந்த அன்றைக்கி இது செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அன்றைக்கி டைம் இல்லை, வேக வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக இதுமாரி தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவளுக்கும் வெற்றிக்கு மட்டும் தான் வந்து செய்கிறேன். டைம் இல்லை எனக்கு. அவளுக்கு கொடுத்துட்டு வந்ததேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் போட்டு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது மேலே கொஞ்சமாக வந்து ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இதுக்கு லெமன் டேஸ்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் பொடியாக கட் பண்ணி வெங்காயமும் வந்து சேர்த்துருக்கிறேன். புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு லெமன் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம், மல்லித்தழைலாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் செஞ்சு அவளுக்கு கொண்டு கொடுத்துட்டு டியூஷனில் விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். தூங்கல் நல்ல ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டி அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு இருந்தவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏஞ்சி என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வீடு வெளியில் வந்து வறண்டாலாம் வந்து பெருக்கி தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாதனை வந்து அவங்க வர மாரி இருந்தால் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா நான் போய் வந்து கூட்டிகிட்டு வரணும். வீடு பெருக்கி தள்ளிட்டு தான் வந்து ஃபோன் பண்ணணும். அப்புறம் சாதனா போய் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வந்து துணி காய வச்சுருந்தேன். அதையும் வந்து மடிச்சிட்டு இருந்தேன். மேலே வந்து மடிச்சிட்டு போனால் தாங்க எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே கொண்டு போய் போட்டேன்னா அப்படியே தான் வந்து கிடக்குது. மேலே வரும்போது வந்து வாளி எடுத்துகிட்டு வர மறந்துட்டு அதனால் அப்படியே வந்து அந்த கட்டையில் மடித்து வச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துணியை ஊற வச்சு துவச்சி காய வைக்கிறது, மடித்து கொடுக்குறது மட்டும்தாங்க என்னோடய வேலை. அதை எடுத்து வைக்கிறதெல்லாம் சாதனோட வேலை தான்.
அதை எடுத்து வைக்கிறதுக்கு அத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கணுங்க, எடுத்து வைன்னு இதோ அதோன்ட்டு ஏமாற்றிக்கிட்டே இருப்பா, எடுத்து வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவள் தான் எப்போ எடுத்து வச்சாலும் அவள் தான் எடுத்து வச்சுருவாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஹோம்ஒர்க் இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறமா திருப்பி நைட் ரொட்டீன் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு வந்து டிஃபன் செய்யலாம் தாங்க நினச்சிட்டு இருந்தேன், உப்புமாவோட விட்டுறலான்னு நினச்சேன். சரி மாவு அரைக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை சாப்பாடு வடித்து முட்டை கிரேவி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து உலைய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு அரைச்சிக்கிட்டு கிரேவி வந்து பண்ணிட போகிறேன். நைட்டு டிஃபன் வேலை ஈஸியாக வந்து முடிக்கலான்னு நினச்சேன். அவங்களுக்கு இந்த உப்புமா நான் மட்டும் வந்து இறங்கவே மாட்டேங்குதுங்க. நான் உப்புமாவோட தான் விடலான்னு வந்து பார்த்தேன். இல்லை எனக்கு சாப்பாடு வேணும்ட்டாங்க. நான் ஒன்று நினச்சேன், அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான் வந்து வைப்பாங்க. வேறு வழியில் கேட்கறத செஞ்சு தானே கொடுத்தாக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறமா வழக்கம் போல தாங்க என்னுடைய நைட்டு கிச்சன் ரொட்டீன் வேலை தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப மணிக்கெலாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சாப்பாடுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அவளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தம்பி பேக், அவளோட பேக்கு, லஞ்ச் பேக்கு, சாதனாப்பாவோட பேக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி ஷோஃபாவில் வச்சுருவான். வீடு வந்து ஓரளவு பெருக்கி கொடுத்துருவான். இப்போ நானும் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெய்ய காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, கண்டிப்பாக நைட்டில் வந்து குளிச்சுட்டு தான் வந்து படுக்கிறது. எப்போதுமே 2 வேளை குளிக்கிறது தான். அந்த வெய்ய காலத்தில் சொல்லவே தேவையில்லை, 2-3 வேளை போயிட்டே இருக்கும். அதுவும் இங்கே வெற்றிக்குட்டிக்கு மேலே மாடியில் வந்து குளிக்கிறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும். அவனை குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மேலே வந்து நல்லா காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே வருவேன். நைட்டி கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். நாளைக்கு காலையில் வந்து சமைக்க வரும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அந்த பாத்திரத்தெலாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு படுப்பேன். இல்லைன்னா காலையில் சமையல் வேலை பார்த்துட்டு அதை வந்து அடுக்கி வச்சுருவேன். கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து கழுவி வச்சுருக்கனால அது காய்ச்சதுக்கப்புறமா தான் எடுத்து கீழே வைக்கணும். சாதம் கொஞ்சம் மீந்திருந்தது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது காலையில் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா சாதனா அந்த தண்ணியில் கொஞ்சம் மோர் கலந்து குடிப்பாங்க. சாதனா அதுமாரி வந்து குடிப்பா, அவளுக்கு பிடிக்கும். பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு, இது வந்து கேழ்வரகு தோசை மாவு. அப்பமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வேலைக்கு மட்டும் தான் வந்து வரும். எனக்கு கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் வேறு எதனா செய்யணும்னு யோசனையிலே இருக்கும். அதனால தான் கையிடவே அதுக்கு வந்து ஊற வச்சுட்டேன், அரைச்சும் போட்டாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. என்னோடய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி இப்படி தான் இருந்தது. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.